திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்க இந்த பன்னீர் இலையை நம்ம பார்த்துருப்போம். 100 ரூபா காசு கொடுத்து கூட வாங்கியிருப்போம். ஆனால் இந்த பன்னீர் இலையில ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு. 157 அடி உயரத்துல பிரம்மாண்டமா இருக்க திருச்செந்தூர் ராஜகோபுரம் கட்டினது தேசிங்கமூர்த்தி சுவாமி தான். கையில கொஞ்சம் கூட காசு இல்லாம இந்த கோபுரத்தை கட்டியிருக்காரு. அதெல்லாம் கவலைப்படாம முருகப்பெருமானோட கட்டளையினால தேசிங்கமூர்த்தி இந்த கோபுர வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஊர் மக்கள்கிட்ட இருந்து பணம் பொருள் உதவியா கோபுரம் கட்டுறதுக்காக வாங்கியிருக்கு. இவருக்கு பல முறை காசு தட்டுப்பாடு வந்திருக்கு. ஒரு கட்டத்துல கட்டிட தொழிலாளிகளுக்கு காசு கொடுக்க பணம் இல்லாதனால சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு. தேசிங்கமூர்த்தி மனமுருகி முருகன் கிட்ட வேண்டதுனால அவருக்கு பணத்துக்கு பதிலா பன்னீர் இலையில விபூதியை வச்சு அதை தூண்டிகை விநாயகர் கோவில் தாண்டினதுக்கு அப்புறமா இந்த பன்னீர் இலையை திறந்து பார்க்க சொல்லி அவரோட கனவுல கேட்டிருக்கு. அதே மாதிரி கட்டிட தொழிலாளிகளாம் தூண்டிகை விநாயகர் கோயிலை தாண்டினதுக்கு அப்புறமா இந்த பன்னீர் இலையை திறந்து பார்த்தப்போ விபூதிக்கு பதிலா இவங்க செஞ்ச வேலைக்கு காசா இருந்திருக்கு. இந்த திருச்செந்தூர் பன்னீர் இலையோட சிறப்பான அம்சமே இதுதான். நெக்ஸ்ட் நான் திருச்செந்தூர் போனதுல கூட்டம் எப்படி இருந்துச்சு, எந்த டைம்ல போனா ஃப்ரீயா இருக்குன்றத நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க.